வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னா, அதாவது ஒரு பெரியவங்களோட ஒரு கூற்று என்னன்னா, இருட்டின பிறகு வீடு பெருக்கி வீட்டெல்லாம் இருட்டின பிறகு கூட்டவும் கூடாது, கூட்டி அந்த குப்பைய வெளியே கொண்டு போடக்கூடாது. போட்டா லக்ஷ்மி நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? லக்ஷ்மின்னா செல்வத்துக்கு அதிபதியான கடவுள். நம்ம எல்லாருக்குமே லட்சுமி கடாட்சம் வேணும், செல்வம் தேவை. பணம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே தேவை பணம். அப்ப அந்த லட்சுமி கடாட்சம் வேணும். நம்ம இப்படி சொன்னாதான் லட்சுமி கடாட்சம் போயிடும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம போட மாட்டோம்ங்கிறக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே லட்சுமி நம்மளை விட்டு போகாது. எப்படி? அது ஏன்னு சொன்னா, நம்ம பகல் முழுதும் வீட்டுக்குள்ள நடமாடுவோம். நடமாடும் போது சின்ன சின்ன பொருட்கள் கூட தவறி அதுல விழுந்துருக்கலாம். அதிலும் விலை உயர்ந்த பொருளான அந்த தங்கம், அது இப்படிப்பட்ட ஒரு சின்னது ஒரு ஸ்டட் எதுவும் மாட்டும் போது கூட ஒரு சின்ன திருகாணியோ ஏதோ இல்ல சின்ன பொருளோ கீழே கூட நமக்கு தெரியாம கூட விழுந்து கிடக்கலாம். நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா பிறகு யாராவது கூட்டுவாங்க. கூட்டும் போது வேலை செய்யறவங்கள கூட்டலாம், இல்ல நம்ம கூட கூட்டும் போது அந்த நினைவே இல்லாம கூட்டி, அதாவது இருட்டின பிறகு நம்ம செய்யும் பொழுது ரொம்ப கவனம் இருக்காது. அப்படியே கூட்டி அந்த குப்பையோட குப்பையை அள்ளி, அந்த விலையுந்த பொருட்கள்லாம் அந்த குப்பையோட கூட போகும். அள்ளி நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டோம். குப்பையை அங்க வெளியே கொட்டிடுவோம், இல்ல குப்பையில கொட்டிடுவோம். கொட்டும் பொழுது அது குப்பையோட குப்பையா போய் சேர்ந்துரும். அடுத்த நாள் எப்படி தேடினாலும் அந்த விலையுந்த பொருட்கள் கிடைக்காது நமக்கு. அதனாலதான் அப்ப விலையுந்த பொருள் போனாலே லட்சுமி போற மைதானே, அது எவ்வளவு நஷ்டம் நமக்கு. அதனாலதான் இப்படி ஒரு இதை சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அம்மா, நீ இருட்டின பிறகு வீடு கூட்டாதீங்க, இருட்டின பிறகு வீடு கூட்டாதீங்க, கூட்டி அந்த குப்பையை அள்ளாதீங்க, அள்ளக்கூடாது. குப்பையை அள்ளி நீங்க வெளியே கொண்டு போடாதீங்க அப்படின்னு. பகல் நேரத்துல கூட்டினா குப்பையில எதுவும் கிடந்தா நீட்டா நமக்கு கண்ணு தெரிஞ்சு எடுத்துருவோம். இதனாலதான் அந்த இப்படி சொல்லியிருக்காங்க. வணக்கம்.